நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் காரப்பொடி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக அது கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கங்க. இந்த வறுத்து எடுக்கிறது எல்லாமே ஒரு பேப்பர் டவல் போட்டு நம்ம அதில் போட்டு வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 பீஸு பூண்டு, சின்ன பூண்டு வந்து நல்லா நறுக்குன்னு இருக்கும், அதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை. இதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா. நம்ம வந்து பெடிக்க சில்லின்னு சொல்கிற சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரண காஞ்ச மிளகா யூஸ் பண்ணாலும் நல்லா காரசாரமாக இருக்கும். ஒரு 6லேருந்து 7 பீஸ், இல்லை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கலாம். அதிகமாக கலர் ஆகக்கூடாது, அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கிற சிக்கனை வந்து நல்லா மொறுன்னு வறுக்க போகிறோம். இதுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் லெக் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போன்லெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே ஆற வச்சதுக்கப்புறம் சிக்கனை தவிர்த்து பாக்கி எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.